வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மிளகு ரசத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ரசம் அப்படின்னாலே அது நிறைய மூலிகை பொருளினுடைய கூட்டு சக்தியால் உண்டாகக்கூடிய கலவை. அதனால் அது பலவிதமான நோய்களை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் திறக்கும். அது போலவே மிளகு ரசத்திலையும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சளி பிரச்சனை, இருமல் பிரச்சனை, இந்த மாதிரி காய்ச்சல், இந்த மாதிரி பொதுவான நோய்களை நமக்கு குணப்படுத்தப்படும், செரிமானம் மேம்படுத்தப்படும், உடல் எடையெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும், புதுசாக எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, மிளகு ரசம் நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொடுத்து என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜலதோஷம் தீர்வதற்கு நம்ம மிளகு ரசத்தை எடுத்துக்கலாம். தும்மல் மற்றும் சளியுடன் ஜலதோஷம் அப்படின்னா 20 கிராம் மிளகுத்தூளை பாலில் கொதிக்க வச்சு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் கலந்து தினமும் ஒரு வேளை வீதம் 3 நாட்கள் மட்டும் நம்ம சாப்பிட்ணும். ஜலதோஷத்துடன் கூடிய காய்ச்சலுக்கு இதே போல் நம்ம 6 மிளகாய்த்தூள் செஞ்சு தண்ணீருடன் வந்து நம்ம சாப்பிட்ணும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த மிளகுத்தூள் 6 மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்து தண்ணீரோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா, இல்லைன்னா நம்ம பாலில் வந்து மிளகுத்தூளை கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சாதாரண ஜலதோஷத்திற்கு காய்ச்சலுக்கும் நல்லா வந்து நம்ம காய்ச்சிய பாலில் ஒரு சிட்டிகை மிளகு பொடியும் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் கலந்து இரவில் வந்து ஒரு வேளை அருந்தி வந்தபோது நல்ல பலன் கிடைக்கும். ஸோ குறிப்பாக ஜலதோஷம், சளி, இருமல், அப்புறம் தொண்டை பிரச்சனை, கரகரப்பு, தொண்டையில் வீக்கம், தொண்டையில் கோளாறு ஏற்படும், தொண்டை புண் ஏற்படுவது எல்லாமே வந்து சரியாயிடும். அப்புறம் ஜலதோஷம், ஜுரம், தலைவலி ஏற்படுவதாக உடலில் ஏற்படக்கூடிய காய்ச்சல், அதுக்கும் ஒரு சிறந்த மருந்தாக மிளகு ரசம் வந்து இருக்கு. நினைவு திறனை அதிகரிக்கக்கூடியது மிளகு ரசம். சோம்பலாகவும் மந்தமாகவும் இருப்பவர்களும், ஞாபக மறதி குழந்தைகளும், மற்ற வயதுக்காரர்களுக்கும், அதாவது குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே ஒரு தேக்கரண்டி தேனில் ஒரு சிட்டிகை மிளகுத்தூளை கலந்து மாலையும் காலையும் வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சோம்பல் போயிடும் அவங்களுக்கு. அதே போல் மிளகில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து மூளையை விழிப்புட வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் வந்து மிக சிறப்பான அளவில் பாய ஆரம்பிக்கும். அதனால் அவங்க எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் கூர்மையாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக செயல்பட ஆரம்பிப்பாங்க. மூளையினுடைய செயல்திறன் அவங்களுக்கு விரைவாக இருக்கிறதால இந்த பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோயை தவிர்ப்பதில் மிளகு ரசம் பெரும் பங்கு வகிக்குது. குறிப்பாக அவங்களுக்கு அந்த மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் கூட இருக்காது. மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கும். உடல் வலியை கியூர் பண்ணக்கூடியது மிளகு ரசம். அதாவது உடம்பு வலி, பர்சோத்தை உள்ளவர்களும் மிளகு ரசத்தை வந்து தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வது நல்லது. அடிப்பட்ட வீக்கங்கள், கீழ்வாதம் முதலியவைகளுக்கு மிளகு ரசம் வந்து நமக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மிளகு கூட வந்து தாழை இலை, நொச்சி இலை இதெல்லாமே ஒன்றாக வந்து பார்த்தோம். ஒவ்வொன்றையுமே நம்ம சம அளவை எடுத்து தண்ணீரில் போட்டு அடுப்பேற்றி நல்லா காய்ச்சி அந்த சூடான நீரில் நல்ல துணியை நினைச்சு ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ குறிப்பாக அந்த மூட்டு வலி, முடக்குவாதம் சரியாயிடும். அதே போல் உடம்பு வலி, பல் சொத்தையெல்லாம் இருக்குன்னா நீங்கள் மிளகு ரசம் சாப்பிடும் போதே அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு கியூர் ஆகிடும். ஏன்னா மிளகு ரசத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டு பொருள், கூட்டு மருத்துவன்மை, ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். பல்வலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கக்கூடியது மிளகு ரசம். பர்சொத்தை, பல்வலி, பேசும்போது நாற்றம், பல் கூச்சம் ஏற்படுவது, இந்த மாதிரி ஈறுகளில் வந்து உங்களுக்கு வீக்கம் ஏற்படுவது, இரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் பலவீனமாக இருப்பது, இது போல பலவிதமான பிரச்சனைகளுக்கு சில நாட்களுக்கு நீங்கள் மிளகுத்தூளும் உப்பும் கலந்த பற்பொடியை வந்து வீட்டில் தயாரித்து பல் துளைக்கி வரலாம். இல்லைனா மிளகு ரசம் அப்பப்போ உங்களுடைய உணவுகளில் சேர்க்கும் போது மிளகு ரசம் உங்களுடைய வாய் ஈறுகளில் படும்போது, பற்களில் படும்போது கிருமிகள் அழிக்கப்பட்டு ரத்தம் கசிவெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது, வீக்கமெல்லாம் வந்து சரியாயிடும். ஸோ அது வந்து அந்த வாயில் படும்போதே மிளகு ரசம் படும்போது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், நுண்ணுயிர் தொற்று கிருமிகளை வந்து அழிச்சிட்டு நம்மளுடைய வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். பல்வலியில் நமக்கு வந்து போயிடும். விஷம் முறிக்க ஒரு மருந்தாக மிளகு ரசம் வந்து இருக்குது. அதாவது விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்தாக இருக்குது. மிளகு வந்து எல்லா வித விஷயங்களையுமே ஒரு சிறந்த முறிவாக, அதாவது அந்த விஷத்தை வந்து முறிக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. ஒரு கைப்பிடி வந்து அருகம்புல்லையும் 10 மிளகையும் இடித்து கஷாயம் போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா விஷயமே நமக்கு வந்து முறிஞ்சிடும். உடனே நம்ம மருத்துவமனைக்கு வந்து போயிடலாம். மிளகுடன் வெற்றிலை வந்து சேர்த்து லேசாக இடித்து நீரில் கொதிக்க வைத்து வடித்த குடிநீரை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மருந்துகளால், உணவு பண்டங்களால் ஏற்பட்டக்கூடிய நச்சுத்தன்மை நீங்க வந்து ஃபுட் பாய்சன் எல்லாம் உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும். ஸோ இது போல நிறைய நன்மைகள் வந்து பார்த்தோம்னா மிளகு ரசத்தில் வந்து நமக்கு இருக்குது. பூச்சி விட்டு உங்களுக்கு குணமடைவதற்கு மிளகு ரசத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கு தலையில் வந்து முடி உதிர்ந்து வழுக்கை போலாகி இருக்கும். இதை வந்து நமக்கு மயிர் புழு வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மிளகுத்தூள், வெங்காயம், உப்பு 3ஐயும் அரைத்து மயிர் புழு வெட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா தேய்த்து வரும்போது அந்த முடி வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ மிளகுத்தூள், வெங்காயம், உப்பு இதை வந்து நம்ம
கலந்து அரைச்சி அந்த புழு விட்டுருக்கக்கூடிய இடத்துல நம்ம தொடர்ந்து பூசி வரும்போது முடி வந்து வளர ஆரம்பிக்கும். மிளகு ரசமும் மிளகு சேர்ந்திருக்கக்கூடிய உணவு வகைகளும் ஆரோக்கியத்தை தருவதோட மூளையினுடைய கூர்மை திறனையுமே அதிகரிக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ரசம் வச்சு சாப்பிடுங்க. குறிப்பாக மிளகு ரசம் வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த கலவையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.